அம்பலாந்தோட்டை வரலாற்று சிறப்புமிக்க ரம்ம ரஜமஹா விகாரை சிரசு ருகுணு மாயா புசன் வலயம் அமைக்கப்பட்டுள்ளது. மத்தள அங்கீரச சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தினை கேந்திரமாக கொண்டு சிரசு அங்கீரச புசன் வலயம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி சத்தர்மாலங்கார கற்கை நிலையத்தை கேந்திரமாக கொண்டு சிரசு மினிபுர புசன் வலயம் என்ற 3 பகுதிகளில் வழிபாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. இன்று காலை முதல் விசேட பூஜை வழிபாடுகளுக்கு முன்னுரிமை அளித்து இந்த 3 இடங்களிலும் பல்வேறு வழிபாட்டு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. சிரச ருகுணு மாயா புசன் பூஜா. சிரச ருகுணு மாயா புசன் வலயத்தின் ரத்தினபுரி மினிபுர புசன் வலயத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அலங்கார பந்தல் இன்றிரவு திறந்து வைக்கப்பட்டது. சுமன மாலாக்கார கதையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த அலங்கார பந்தல் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளரும் சிரச ஊடக வலையமைப்பின் பிரதானியும் கம்மத தலைவருமான சிவான் டேனியல், சிரசு டிவி பொதுமக்கள் தொடர்பாடல் பணிப்பாளர் பிரியாந்த விஜயசிங்க, எம்பிசி நியூஸ் ஃபர்ஸ்ட் சந்தைப்படுத்தல் பொது முகாமையாளர் ருஷான் வட்டவல உள்ளிட்ட சிரசு ஊடக வலையமைப்பின் உயர் அதிகாரிகள் பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். சபரகம மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரத்ன உள்ளிட்ட அதிகாரிகளும் மினிகிரண வர்த்தக மற்றும் கல்விசார் சங்கத்தினரும் இந்த நிகழ்வுடன் கைகோர்த்திருந்தனர். இதன்போது மினிகிரண வர்த்தக மற்றும் கல்விசார் சங்கத்தினர் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளரும் சிரச ஊடக வலையமைப்பின் பிரதானியும் கம்மத தலைவருமான சவான் டேனியலுக்கு நினைவு சின்னம் ஒன்றை வழங்கினர். அலங்கார பந்தல்கள், பொம்மலாட்ட நிகழ்வுகள், வெளிச்சக்கூடுகள், பக்தி இசை நிகழ்ச்சிகள் மற்றும் தானம் வழங்கும் நிகழ்வுகள் மினிபுர புசன் வலயத்திலும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. சபரகம மாகாணத்திற்கே உரிய பல கலாசார அம்சங்களுடன் வண்ணமயமாக அமைந்த புசன் பூரணை தின பிரகரா இன்று மாலை இவ்வாறு வீதி உலா வந்தது. ரத்தினபுரி மணிக்கூட்டு கூபுரத்திற்கு அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த புசன் வலயம் இன்று முதல் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஹம்மாந்தோட்டை மத்தள பகுதியில் அமைந்துள்ள அங்கீரச சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தில் முன்னெடுக்கப்படும் சிரச அங்கீரச புசன் வலயத்திற்கு இன்று காலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். அங்கீரச தூபிக்குள் பூஜை பொருட்களை வைப்பதற்கும் பக்தர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அங்கீரச சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தில் கதிர்காம கந்தனுக்காக அமைக்கப்பட்ட ஆலயமும் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் எம்டிவி பிரதம நிறைவேற்று அதிகாரி சரத் கமல்சிரி, நியூஸ் ஃபர்ஸ்ட் அலைவரிசை பிரதானி சுரங்க சேனாநாயக்க மற்றும் சிரசு டிவி பணிப்பாளர் தர்மஸ்ரீ பண்டார ஏக்கநாயக்க உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிரச அங்கீரச புசன் வலயம் ஜூலை 3ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. අස්කිරි විහාර පාර්ශවයේ රත්නපුර දිසාවේ ප්‍රධාන සංඝනායක විශේෂයෙන්ම සිරස රුහුණු මායා පොසොන් පූජා සතිමත් සමාධියේ මේ අධ්‍යාත්මික කලාපය ඔබ 12,000 மகான்கள் வீற்றிருந்த ஹம்மாந்தோட்டை வரலாற்று சிறப்புமிக்க ரம்பா ரஜமஹா விகாரை சிரச ருகுணு மாயா புசன் பூஜை வழிபாடுகள் இடம்பெறும் மற்றும் ஒரு தலமாகும். சிரச ரம்பா புசன் வலயத்தில் புத்த பெருமானின் புனித சின்னங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டதுடன் புனித சின்னங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டதை அடுத்து வழிபாடுகள் இடம்பெற்றன. இன்றைய நாள் முழுவதும் இளைஞர் யுவதிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் புத்த சின்னங்களை வழிபடுவதற்காக சிரச ரம்பா புசன் வலயத்திற்கு வருகை தந்திருந்தனர். 20 அறநெறி பாடசாலைகளின் மாணவ மாணவிகளினால் வழங்கப்பட்ட பக்தி கீதங்களின் மூலம் தம்சவிய புசன் வலயம் இன்று பிற்பகல் மிகவும் வர்ணமயமாக காட்சியளித்தது. இதனைத் தொடர்ந்து புசன் வலயத்தில் மின் அலங்காரங்கள் ஒளியூட்டப்பட்டன. දොළොස් දහසක් මහ රහතන් වහන්සේලාගේ පාදස්පර්ශයෙන් සුපෝචිත වූ
වන්දනා කරන්නට අවස්ථාව උදා වෙනවා. තථාගත සම්මා සම්බුදු පියාණන් වහන්සේගේ උතුම් ධර්මයෙන් මේ පුණ්‍ය භූමිය ධර්මද්වීපයක් වූ දවස තමයි පොසොන්පුර පසළොස්වක පුණ්‍යමාන කරන්නට අවස්ථාව උදා වුණා. අපි දකිනවා මේ අවස්ථාව වන විටත් බොහෝ පිරිස සම්බන්ධ වෙ තිබෙනවා. ඒ වගේම තමයි අපි මතක් කළ යුතු වෙනවා අස්සක ජාතක කතා වස්තුව රැගත් ඒ ස්ථානයට පැමිණෙන්නට කියලා අපි යලිත් සම්බන්ධතාව ලබා දෙනවා ප්‍රවෘත්ති පැදිරියට. ධාතුන් වහන්සේලාත් දැක පින් සිතින් ඔබට පින් පුරා ගන්නට අවස්ථාව උදා කර දීලා තිබෙනවා මේ පොසොන් කලාපේ නිසා இதனிடையே பன்னிப்பேட்டைய தெபானம ஒளிபரப்பு மத்திய நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள புசன் வலயம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. MTV பிரதம செயற்பாட்டு அதிகாரி அஸ்ரத் கமல் சிரியன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. வெளிச்சக்கூடுகள், மிகிந்தலையின் மாதிரி வடிவமைப்பு, புசன் பக்தி இசை நிகழ்ச்சி மற்றும் தானசாலைகளும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சிரச ஊடக வலையமைப்பின் தலைமையகத்திற்கு முன்பாக அமைந்துள்ள ஷாக்கிய மாலாக்கவிலும் ஒவ்வொரு பூரணை தினங்களிலும் நடத்தப்படுகின்ற விசேட வழிபாட்டு நிகழ்வு இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் MIM நிறுவனம் இம்முறை ஷாக்கிய மாளிகையில் வழிபாட்டு நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கியது. புத்தங் சரணங் கச்சாமி